இலவச ஆடையகம் இந்த நேமை கேட்டவொடனே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஆமாங்க. நம்ம காரைக்காலில் பார்த்தீங்கன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஐடியாவில் வந்து ஒரு ஷாப் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த ஷாப் என்ன, இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே நம்மளுடைய பேஜையும் ஃபாலோ பண்ணிங்க. நம்ம காரைக்கால் காமராஜர் சாலையில் ரயில்வே கேட்டுக்கும் கீழே, அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்விஎஸ் பிரியாணிக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ட்ரெஸ் ஷாப்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த ஷாப்போட ஓப்பனிங் டே பார்த்தீங்கன்னா கம்மிங் வந்து November 5 வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த ட்ரெஸ் ஷாப்போட மெயின் மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம காரைக்காலில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கணும், அதுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு ஐடியாவில் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அடிப்படையில் தான் இந்த ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண ட்ரெஸ்லேயே நிறைய ட்ரெஸ்லாம் வந்து சைஸ் டிஃப்ரெண்டாக இருந்திருக்கும். சில ட்ரெஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணாமே வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ல நல்ல ட்ரெஸ்லாம் இருக்குது அப்படின்னா அது கொண்டு போய் நீங்கள் இந்த கடையில் கொடுக்குறீங்கன்னா அது தேவையோட உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த கடையோட மெயின் மோட்டிவாக இருக்குது. இது வந்து அனைத்து சமுதாய மக்களும் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃப்ரீ ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ண ட்ரெஸ் தான் கொடுக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்கள் வந்து புதுசாக வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸை வாங்கி நீங்கள் டொனேட் பண்ணுறதுனா கூட இந்த இடத்துல நீங்க கொடுக்கலாம். யூஸ் பண்ண ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறவங்க கிழிஞ்ச ட்ரெஸ் இல்லாம பாத்துங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பேரிடர் காலங்களிலும் தேவையான ட்ரெஸ் எல்லாம் வந்து இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஏழை எளிய மக்களுக்கு வந்து ஃப்ரீயா ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஓபன் பண்ண போற இந்த கடையை பத்தி எல்லாருக்கும் தெரியப்படுத்த இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி நம்ம பேஜை ஒரு ஃபாலோ பண்ணுங்க. இந்த கடையோட நோக்கம் என்னன்னா, அனைத்து சமுதாய மக்களுக்கும் போய் இந்த கடை போய் சேரணும். இதோட கான்செப்ட் என்னன்னா, நம்ம உபயோகப்படுத்தின ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்ஷால்லா இதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து நீங்கள் ஷோ பண்ணலாம். ஓகேவா? இது வந்து எல்லா மக்களுக்கும் எப்படின்னா, ஒரு ஏழை மக்கள், ஒரு யாசகம் கேட்குறவங்க, தேவை உடையவர்கள், அவங்களுக்காண்டி தான் இந்த கடை உருவாக்கப்பட்டது. இதோடைய நோக்கம் என்னன்னா, நம்ம ஒரு 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 ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஏதோ ஒரு கல்யாணம், ஏதோ ஒரு விஷயத்துக்கு போகிறோம், நம்மள்ட்ட ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு வேணும் அப்படிங்கும்போது தாராளமாக இங்கே வந்து இங்கே பிள்ளைங்களுக்கு, ஆண்களுக்கு, பெண்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். நீங்க வந்து பழைய ட்ரெஸ் மட்டும் தான் இருக்குமா, புது ட்ரெஸ்ஸும் இருக்குமா? இல்ல, பழைய ட்ரெஸ்ஸும் இருக்கு, புது ட்ரெஸ்ஸும் வைக்கிறாங்க. சில பேர் விரும்பி வைக்கிறாங்க, வந்து இது மாதிரி கொடுத்துட்டு போறாங்க. வந்து புது ட்ரெஸ் கொடுத்தா நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க? கண்டிப்பா எடுத்துப்போம். ட்ரெஸ் மட்டும் தானா? இப்போ வந்து பிளாங்கெட் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவா இருந்தாலும் சரி, மக்களுக்கு பயனோட இருக்குதுன்னா நாங்க கண்டிப்பா எதுவா இருந்தாலும் நம்ம வைக்கலாம். அவங்களுக்கு அது தேவை இருக்கான்னு பார்க்கணும். ஆனா என்னன்னா, தேவைக்கு அதிகமாகவும் யாரும் எடுத்து மிஸ்யூஸும் பண்ணிடக்கூடாது. மெயின் கான்செப்ட் என்னன்னா, மக்களுக்கு போய் சேரணும். இது எல்லா தேவை உடையவர்களுக்கு போய் தாராளமா சேரலாம். அவங்க வீட்டுல இருந்து குடும்பத்தோட வந்து இதை எல்லாத்தையும் அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்துட்டு போகலாம். ஆனா என்னன்னா, அது தேவைக்கு அதிகமா எடுத்து வீண் விரயம் செய்து விடக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம எடுத்துக்கணும். அனைத்து மக்களும், அனைத்து சமுதாய மக்களும் இங்க வரணும். வந்து இது வந்து ஒரு என்ன சொல்றது, அனைத்து தொப்புள் கொடி உறவுகளுக்கும் உள்ளது. அது கண்டிப்பா அது எல்லாருக்கும் போய் சேரணும்.